ஸோ அமேசான் பிரைம்ல பாத்தீங்கன்னா தரமான மேட்டர் சம்பவங்கள் இருக்கக்கூடிய ஒரு 3 கொரியன் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற படத்தோட பேர் பாத்தீங்கன்னா சர்வ் த பீப்புள். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பை மையமா வச்சு எடுத்திருப்பாங்க. IMDb ரேட்டிங் வந்து 10க்கு 6.3 கொடுத்திருக்காங்க. இதுல கதை என்ன அப்படின்னா, படத்துல வர நம்ம ஹீரோ வந்து ஒரு கமாண்டர் கீழே சோல்ஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கமாண்டரோட ஒய்ஃபுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேல வந்துட்டு ஒரு கண் அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் நம்ம ஹீரோக்கு தெரியாமலே அந்த கமாண்டரோட ஒய்ஃப் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை அப்பப்ப சைட் அடிக்கிறது உண்டு. ஒரு இடத்துல வேலைக்காக அந்த கமாண்டர் பாத்தீங்கன்னா வெளியூருக்கு போனதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் தனியா வீட்டுல என்னமான ஒரு சம்பவங்கள்லாம் பண்றாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. ஆக்சுவலா இந்த படத்துல ஆடியோ பாத்தீங்கன்னா அதிகமா இருக்காது. சைலண்டான சம்பவங்கள் தான் பாத்தீங்கன்னா பயங்கரமா பண்ணியிருப்பாங்க. தென் படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒட்டி வர அந்த ட்விஸ்ட்டுமே பாத்தீங்கன்னா தரமா இருக்கும். கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. தமிழ் டப்பிங்லயே இருக்கு. நெக்ஸ்ட் பார்க்க போற படத்தோட பேர் பாத்தீங்கன்னா ஹவுஸ் மேட். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமா யாராவது த்ரில்லர் படமா எடுத்திருப்பாங்க. IMDb ரேட்டிங் வந்து 10க்கு 6.4 கொடுத்திருக்காங்க. கதை அப்படின்னு பார்க்கும்போது படத்துல வர நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு வெல்த்தியான பிசினஸ் மேனா இருக்காரு. இவரோட ஒய்ஃப் பாத்தீங்கன்னா பிரெக்னென்டாவா இருப்பாங்க. ஸோ வீட்டு வேலை எல்லாம் பாக்குறதுக்காக ஒரு ஃபீமேல பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு அப்பாயிண்ட் பண்றாங்க. ஸோ வழக்கம் போல நமக்கு வந்துட்டு ஒரு ஒய்ஃப் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுமே அந்த வேலைக்காரி கூட பாத்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோ வந்துட்டு அஃபேர் வச்சுக்கிட்டு என்னமான ஒரு கில்மா சம்பவம்லாம் பண்றாங்க. கடைசியா என்னாச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படத்துல வரக்கூடிய ஒரு சீனுமே பாத்தீங்கன்னா சும்மா தெறிக்க விட்டுருப்பாங்க. இன்ஃபேக்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கர எராட்டித்தலோடு சேர்த்து சம்பவம்லாம் தரமா இருக்கும். கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. தென் ஃபைனலா பார்க்க போற படத்தோட பேர் பாத்தீங்கன்னா ஓல்டு பாய். இந்த படத்தை ஆல்ரெடி எல்லாருமே பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. IMDb ரேட்டிங் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு 10க்கு 8.3 கொடுத்திருக்காங்க. இதுல கதையை பொறுத்த வரைக்கும் படத்துல வர நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஜெயில் மாதிரி இருக்கிற ஒரு பிளேஸ்ல இருந்து வெளியே வராரு. ஸோ இவர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவரை சுத்தி நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன, இவர் அஃபேர் மாதிரி வச்சிட்டு இருக்க ஒரு பொண்ணு வந்துட்டு உண்மையிலேயே யாரு, கடைசியா என்னாச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட தரமான ஸ்டோரியா இருக்கும். ஆக்சுவலா இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒட்டி வரும் அந்த ட்விஸ்ட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லாத சம்பவம்லாம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி எந்த ஒரு படத்துலயுமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா பார்த்திருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. ஸோ ஃபைனலா இந்த மாதிரி நம்ம மூவிஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம காக்கா முடியாது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.